ஓம் ஸ்ரீ ராமகிருஷ்ணாய நமக. மேடையில் அமர்ந்திருக்கும் சுவாமிஜிகளின் பாதம் வணங்கி, மற்றும் இங்கு வந்திருக்கும் பொறுப்பாளர்கள், சமயப்பு ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு ஒரு திருவிழா முடிஞ்சு அடுத்த திருவிழா வரப்போகுது. என்ன திருவிழா முடிஞ்சது? தேர்தல் திருவிழா முடிஞ்சது. அடுத்த திருவிழா என்ன வரப்போகுது? தேர்வு திருவிழா. நாமெல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கோம் இல்லையா? நாமெல்லாம் தயாராகி, நீங்கள்லாம் தயாராகிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே? தயாராகி கொண்டிருக்கின்றோம் தேர்வுக்காக. நாம் தேர்வு எழுத போகும்போது எப்படி இருக்கணும்? தேர்வு எழுதக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கண்காணிப்பாளராக போகும்போது நாம் எப்படி இருக்கணும்? அதுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். நாமெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள், அப்படி தானே நினைக்கிறீங்க தானே? எப்படி நாம் தெளிவாக இருக்கணும். நம்முடைய குழந்தைகள் உண்மையாக படித்து தேர்வு எழுதணும் அப்படின்னு நம்ம படித்து கொடுக்குறோம். ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அடிப்படையான விஷயங்களை தெரிந்து அவங்க தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஜனவரி 1ஆம் தேதி என்ன சொன்னேன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? நாம் தேர்வு சமயப்புக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் சமயப்புக்கு வராத 2 பேரை தேர்வு எழுதுவதற்காக பேசணும் சொல்லியிருந்தேன். யாராவது நீங்கள் பேசுனீங்களா? பரவாயில்ல, கொஞ்சம் பேர் பேசியிருக்காங்க. நானும் கொஞ்சம் பேர் பேசி சம்மதிச்சு ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிட்டீங்களா? வாங்கியிருக்கீங்க. இப்படி நாம் நிறைய பேரை தேர்வு எழுத, இந்த சமயப்புக்கு தேர்வு எழுத வைக்கணும். நம்முடைய சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வைக்க வேண்டும். அவர்களையும் நம்முடைய சமயப்பிற்கு வர வைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். நான் அவங்க 2 பேர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரை பார்த்தோன்னு நிறுத்தக்கூடாது. எவ்வளவு பேரை நாம் பார்க்க முடியுமோ அவங்கள எல்லாம் பார்த்து நாம் எதில் போகும்போது நம்ம முன்னே வரக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும். நீங்கள் சமயப்பூ போவீங்களா? போகலைன்னா வாங்க, நீங்கள் எந்த ஊர், அந்த ஊரில் சமயப்பு நடக்குதா அப்படின்னு கேட்டு போக வைக்கணும். போகலை, அங்கே சமயப்பு இல்லைன்னா சமயப்பு ஆரம்பிக்கிறதுக்காக நாம் என்ன செய்யணுமோ அதை நாம் செய்யணும். செய்வீங்களா? என்ன செய்வீங்க அப்படின்னா, அந்த ஊரில் சமயப்பு இல்லைன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? பேசி சமயப்பு வர அங்கே ஆரம்பிப்பீங்க, அப்படி தானே? அப்படி நாம் சமயப்பு தான் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. முன்னாடி கோயில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழி மாறி இன்றி சமயப்பு இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. சமயப்பு உள்ள ஊரில் தான் குடியிருப்போம். அப்படின்னா சமயப்பு இல்லைன்னா எங்கே போயிருவோம்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி இல்லை, அந்த ஊரில் நாம் சமயப்பு ஆரம்பிக்கணும், அப்படிதானே? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நாம் சமயப்பு இல்லைன்னா ஊரை விட்டு போயிடக்கூடாது. அந்த ஊரில் சமயப்பு ஆரம்பித்து அனைவரையும் நம்முடைய சமயப்பில் நம்ம வர வைக்கணும். நமக்கு வரக்கூடிய தேர்வு என்னைக்குன்னு சாமிஜி ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. மே 24, ஜூன் 6, 7 இல்லையா? அந்த நாட்களில் நம்முடைய ஒவ்வொரு தேர்வு மையங்களில், ஒன்றியங்களில் தேர்வு நடக்கும்போது தேர்வு கண்காணிப்பாளராக போகக்கூடியவங்க நம்முடைய ஆடை எப்படி இருக்கணும்? கண்காணிப்பாளராக போகும்போது முடிந்த அளவு சேரீ கட்டிட்டு போகணும். முடியலை, நான் சின்ன பிள்ளை தான், அதனால் சுடிதார் தான் போட முடியும் அப்படின்னா தயவு செய்து ஷால் இல்லாமல் கண்காணிப்பாளராக போகக்கூடாது. ஆண்கள் அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு அதெல்லாம் போட்டுட்டு கண்காணிப்பாளராக போகக்கூடாது. கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவங்க நாம் என்ன கவனிக்கணும் அதை அவங்களுக்கு நாம் சொல்லணும். நாம் போகிற இடத்துல நம்முடைய குழந்தைகள் கேட்பாங்க, இந்த கொஸ்டின் 1 வேர்டெல்லாம் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்களா? உங்கள்கிட்ட கேட்பாங்க தானே? கேட்க மாட்டாங்களா?
ஒரு ஊரில் ஒரு இடத்துல காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்தது. அந்த கண்காணிப்பாளராக போகிறவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, அந்த ஆசிரியர், நான் முதல்ல சொல்லியே கொடுக்கலக்கா, அந்த பிள்ளை திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்டது. அடுத்தது அந்த பிள்ளை ஒரு விஷயம் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த டீச்சருக்கு ஒன்றும் தெரியாது போல இருக்கு, அதாக்கும் நம்ம கேட்ட பிறகு நமக்கு சொல்லி தரல அப்படின்னு சொன்னதான் எனக்கு தெரியும்ல, அதை நான் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி நம்ம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. தயவு செய்து நம்முடைய குழந்தைகளை நேர்மை உள்ளவர்களாக படித்து தேர்வு எழுத வைக்கணும். ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் தேர்வு எழுதக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு கிராமத்திலையும் இப்போ நம்ம 25 பேர் தேர்வு எழுதினாதான் அது தேர்வு மையமாக கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படின்னா நாம் விண்ணப்ப படிவம் எத்தனை பேர்ட்ட வாங்குவோம்? 50 வாங்குவீங்களா? இப்போ ஒரு ஊரில் சமயப்புக்கு வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை 50 தான் அப்படின்னா மழலையும் சேர்த்து. அப்படின்னா என்னுடைய ஊரில் தேர்வு மையம் வர வைக்கணும். ஏற்கனவே மையம் கொடுத்துட்டாங்க, பட்டியலெல்லாம் அமைப்பாளர்கள் கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்போ வரக்கூடிய சமயப்புக்கு வரக்கூடியவருடைய குழந்தைகளுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு சமயப்பிலையும் குறைந்து கொண்டே வருகிறது இல்லையா? குறைஞ்சிட்டு இருக்கா இல்லையா? காரணம் கேட்டால் பிள்ளைங்கெல்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய கிராமங்கள் வீடு வீடாக சென்று வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க தானே, அவர்களை எல்லாம் பார்த்து பேசி விண்ணப்ப படிவம் ஃபில் பண்ணி நம்முடைய தேர்வு மையத்தில் நாம் தேர்வு எழுத வைக்கணும். அப்படி வச்சோன்னா உண்மையிலேயே ஒவ்வொரு கிராமமும் தேர்வு மையமாக நாம் மாற்ற முடியும். அடுத்த வருஷம், இந்த வருஷம் என்ன தேர்வு மையம் வேதமரசில் சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்தான் நமக்கு தேர்வு மையம். இதில் தேர்வு எழுதவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிது அப்படின்னா அந்த தேர்வு மையம் கேன்சல் ஆகும். தெரியும் இல்லையா நமக்கு? அதை அடுத்த வருஷம் தரமாட்டாங்க. அதனால் நிறைய பேர்கிட்ட பேசுங்க, நிறைய பேரை நம்முடைய சமயப்பு தேர்வு எழுத வைக்கணும். நம்முடைய நோக்கம் நிறைய வித்யாஜோதிகள் வரணும், ஆன்மீக அறிவு பெறணும். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்காக வேலை செய்வதற்காக இந்துக்கள் நிறைய வேணும். இன்னைக்கு வெளிமலையில் வேலை அப்படின்னு சொன்னால் பல வித்யாஜோதி பட்டம் பெற்றவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். பல பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, வித்யாஜோதினா ஓய்வெடுக்கிறது நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை, வித்யாஜோதிகள் முன்வர வேண்டும். வெள்ளிமலையில் ஒரு வேலை நிறைய நம்முடைய ஸ்தாபனத்தில் வேலை அப்படின்னா நாம் கூப்பிட்டா வரணுமா வரண்டமா? யாரெல்லாம் என்கிட்ட, அதாவது இனி நீங்கள் கூப்பிட்டா நான் வெள்ளிமலையில் வேலை இருக்கு அப்படின்னா நான் வாரதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கை தூக்குங்களேன். என்ன வேலையை செய்கிற தயாராக இருக்கணும். அது இந்த வேலை தான் இல்லை, பேப்பர் திருத்தம் மட்டும்தான் நான் செய்வேன், அது செய்ய மாட்டேன் அப்படி இல்லை. நம்முடைய ஆசிரமம், நம்முடைய வெள்ளிமலை ஆசிரமத்தில் நம்முடைய ஆசிரமம் எந்த பணியாக இருந்தாலும் நாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு உள்ள மனசு நமக்கு இருக்கணும். பொதுவே இந்த விவேகானந்த ஆசிரமம் இருக்கக்கூடிய இடம் குருந்தங்கோடு ஒன்றியம். குருந்தங்கோடு ஒன்றியத்தில் உள்ளவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு அலுவலகம் வேண்டாம், இதுதான் எங்கள் அலுவலகம் அப்படின்னு. ஆனால் இன்று ஒரு வேலை சொன்னால் நாம் குருந்தங்கோடு ஒன்றியத்திலேருந்து 25 வித்யாஜோதிகள் வாரதுக்கு நாம் தயாராக இருக்கணும். அப்படி உள்ளவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனசு வரணும்னா நாம் என்ன செய்யணும்? அந்த சேவை உள்ளம் கொண்ட குழந்தைகள் மனசில் நாம் அப்படிப்பட்ட விதைகளை விதைக்க வேண்டும். நமக்கு பணி செய்வதற்காக நிறைய நபர் தேவை இருக்காங்க. அதனால் நாம் நிறைய வித்யாஜோதிகளை உருவாக்குவோம், நம்முடைய பணியை செய்வோம். அதற்கு ராமகிருஷ்ணர் குருதேவர் அருள் செய்ய வேண்டி பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹரி ஓம்.